வணக்கம். கரா படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது ஒரு கிராமத்துல நடக்கிற கதை. படத்துல இந்த பேங்க்ல ஸ்கேம் நடக்குது. பேங்க்ல நிறைய சீட்டிங் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடக்குது. அது ஒரு அதை பத்தி தான் இந்த படம். தனுஷ் ஒரு ஒரு தீஃப், அவன் வேலையே திருடுறது. ஒரு நாள் நான் இனிமே திருட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு திருடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேஸ் பண்ணி ஊர் விட்டு ஓடி போயிட்டாரு. எங்க அப்பா ரவிக்குமார் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய ஆளு. இவரு தனுஷ் அப்பாவை 8 மாசம் கழிச்சு வந்து பாக்குறாரு, என்னோட பேசுறாங்களோ இல்லையான்ட்டு. கொஞ்ச நாள்ல அப்பா இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே அவங்க சொந்த நிலத்துல அடக்கம் பண்ணுன்ட்டு பிளான் பண்றாங்க. பேங்க் அலோவ் பண்ணாங்க. பேங்க்ல இருந்த அபிஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க நீங்க அடக்கம் பண்ணக்கூடாது, அவங்க இன்னும் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, அது கொடுக்கல அப்படின்ட்டு. அப்போ தனுஷ் என்ன பண்றாரு, ஒரு 7 நாள் டைம் வாங்கிட்டு இந்த டெட் பாடிய மார்ச்சரியில வச்சுட்டு ஒரு பேங்க் போய் ராபரி பண்றாரு. அந்த பேங்க் ராபரி ரொம்ப நல்ல அழகா இன்டெலிஜென்டா பண்ணிருக்காங்க. 1990ல நடக்கிற கதை. அதுக்கப்புறம் போய் பேங்க் விட்டு 3 lakhs எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த கதையில இன்னொரு கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு, ஒரு மலையாளி இன்ஸ்பெக்டர். அவன் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், பத்திரிகையில என் பேர் வரணும். 1990ல சேனல்ஸ் அது இது எல்லாம் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. அவன் அப்படி நான் ஃபேமஸ் ஆகணும், எனக்கு இது கொடுங்க, எனக்கு அங்கே டியூட்டி கொடுங்க, அந்த கேஸ் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூரஜ் ஒரு மலையாள ஆக்டரு. ஜெயராம பேங்க் மேனேஜர். இந்த பேங்க்ல ஃப்ராட் நடக்குது இல்லையா, அதுக்கு ஹெட் அவரு ஒரு ஃப்ராட் தான் இந்த படத்துல காட்டுறாரு. அவரு எப்படி பேங்க் ராபரியில அவரும் எப்படி இன்வால்வ் ஆயிருப்பாங்க அதெல்லாம் காட்டுறாரு. இந்த படத்துல கிட்ட ஒரு 4 மலையாள ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மெயின் கேரக்டர்ஸ். மம்தா பைஜு, ஜெயராம், சூரஜ், அப்போ தனுஷ் மதர். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் மலையாளி கேரக்டர்ஸ். மலையாளி கேரக்டர்ஸ் நடிக்க கூடாதுன்னு சொல்ல, பட் ஒரு அப்சர்வேஷன் மாதிரி சொல்றேன். பட போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணிருக்காங்க. ஒரு 4 சாங்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் சாங்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேனி ஈஸ்வர் ரொம்ப நல்ல போட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. படம் எங்கேயும் கருணாஸ் இருக்காங்க, ரவிக்குமார் இருக்காங்க. டைரக்டர் அவங்களெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வேலை வாங்கியிருக்காங்க. ரவிக்குமார், கருணாஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டா லைக் எபவ் தி போர்டு போயிட்டாரு. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. சேட்லி மமதா பைஜுவை படத்துல பார்க்க முடியாது. நாங்க பார்த்த பிரேமலோ அந்த மாதிரி கேரக்டர்ல பார்க்க முடியும். ரொம்ப பரிதாபமா இருக்கு மம்தா பைஜு பார்க்கறதுக்கு. ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு மாதிரி வர்றா, ஒரு 20 மினிட்ஸ் தான் வர்றா. பிரேமலூர்ல பார்த்தா மம்தா பைஜு நீங்க பார்க்கணும்னு வந்தா நீங்க கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஓகே, படம் ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்டோரியை ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. கடைசியில தனுஷ் நிறைய பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிச்சு அந்த பணத்துல போய் அந்த கிராமத்துல நிறைய பேரு பட்டா பேங்க் வாங்கி வச்சிருப்பாங்க. கேஷ் கொடுத்துட்டு அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அவங்க டிராக்டர்ஸ் எல்லாம் பேங்க் வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறாரு. ஸோ ஒரு பேங்க்ல
எந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப நல்ல படம், ரொம்ப கம்பீரமா இருக்கு. டைரக்டர் ரொம்ப அழகா கையாடி இருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி நான் போர்த்தொழில் நான் கதை மறந்துட்டேன். பட் நிறைய பேர் சொன்னாங்க அந்த படம் நல்லா இருந்ததுன்ட்டு. இந்த படம் டீசெண்டா இருக்கு. ஒரு சிறை, மைலாட் அந்த ரேஞ்சில் இந்த படம். அந்த படம்